எல்லாரும் நல்லா இருக்கணும். பசிக்குது, ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. 10 ரூபா இருக்கு. என்ன வேணும் தம்பி? இது எவ்வளோ? 30 ரூபாண்ணா. அப்போ இது 20 ரூபாண்ணா. 10 ரூபாய்க்கு எதுவும் இல்லையா? ஸ்டார்டிங் ப்ரைஸே 20 ரூபாண்ணா. சரி, வடக்கடை இருக்கு. சரி, எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா என்னண்ணா இருக்கு? வாங்கப்பா. பருப்படை பஜ்ஜிலாம் இருக்குப்பா. எவ்வளோண்ணா? பலகாரம்லாம் 3 10 ரூபாப்பா. 10 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. சரிப்பா. தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா, வாப்பா. தம்பி நில்லுங்க, நாங்க சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சரி பரவாயில்ல, சாப்பிட்டு போங்க. என்ன கேட் ஓப்பனில் இருக்கு, சாத்தாம? ஏன்டா கேட் க்ளோஸ் பண்ணல? உனதாண்டா கேட்குறேன், ஏன்டா க்ளோஸ் பண்ணல? நான் இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், என்ன யோசனையில் உட்காந்துட்டு இருக்கேன்? நான் ஆசைப்பட்டா வாங்கி கொடுக்குறதுக்கு நீ இருக்க, இல்லை அப்பா அம்மா இருக்காங்க. ஆமாடா, அதுக்கு என்னடா இப்போ? அம்மா அப்பா இருந்தால் எதுவும் வாங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு பணம் இருக்கவங்க தானே வாங்கி கொடுக்க முடியும். ஆமாம், அதெல்லாம் என்னடா இப்போ உனக்கு? இன்னைக்கு வடை சாப்பிட போனேன். அங்கே 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிட முடியாமல் பணம் ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் என்கிட்ட இருக்க வடையை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பணம் இருக்கவங்க இன்னும் நிறைய வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க. என்னடா பண்ணுறது? காசு இருக்கவங்கிட்ட கொடுக்க மனசு இருக்காது, கொடுக்க மனசு இருக்கவங்கிட்ட காசு இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி 10ல் ஒருத்தன் எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் நினச்சி கவலைப்படாது. இப்போ நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பெரிய நாளுக்கப்புறம் உன்னால் முடிஞ்சது முடியாத நீ பண்ணணும். சரிண்ணா. முடிஞ்சதை பண்ணி பெரிய ஆளாக வரணும்னு சொல்லித்தர எல்லாருமே முடியாதவங்களுக்கு முடிஞ்சதை பண்ணணும்னு சொல்லித்தரதில்லை.